மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு, பூண்டு 2 இடித்து போடுங்க, பெருங்காயத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுலேயே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்ப லைட்டாக உப்பு போட்டிருக்கிறோம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு போட்டிருக்கிறதுனால எல்லா பக்கமும் நல்லா போகணும். மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுக்கு தண்ணியே தேவையில்லை, சிம்மில் வச்சு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அதில் இருக்க அந்த அலசி போடுற அந்த தண்ணியிலேயே உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.